Sampradaya Anushtana Rakshanabhiman Saran presents 100th year Tirunakshatra celebrations of Shri Uve Tirukkallam Narasimha Raghavacharya Swami Srimad Bhagavad Gita Upanyasam series held from 17th to 20th November 2024 by Shri Uve APN Swami at Shri Venugopala Krishna Swami Temple, Malleshwaram, Bengaluru. Nahi prapashyami karpanyata kanbikkiran apanutyat yat shokam தனக்கு வேற உபாயம் இல்லை, தனக்கு வேற வழி இல்லை, இந்த சரண்டர் மட்டும்தான் தனக்கு ஒரே வழின்னு தீர்மானம் பண்ணிட்டான். அர்ஜுனன் கை கூப்பிட்டான். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ரிஷிகேஷம் குடாகேஷः பரம் தபः ந யோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்டீம் பபூவஹ. சஞ்சயன் சொல்றான், இது பர்யந்தம் திருதராஷ்டிரனுக்கு அமிர்தமயமான ஆனந்தமான செய்திகள். முதல்ல அவன் பிள்ளைக்கு பயம் வந்துருத்துன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் பெருமாளும் அர்ஜுனனும் தேரில் வந்தான். 2 சைன்யத்துக்கு நடுவில் கொண்டு போய் தேரை நிறுத்தினான். எல்லாம் பார்த்துட்டான். அர்ஜுனன் பயந்தான்றதை கேட்டு திருதராஷ்டிரனுக்கு ஒரு சந்தோஷம். இந்த திருதராஷ்டிரனை போல ஒரு துர்புத்தி பார்க்க முடியாது. திருதராஷ்டிரனை போல ஒரு துர்புத்தியை பார்க்கவே முடியாது. க்ஷணே க்ஷணே வியாசர் சொல்லுவார், விதுரன் சொன்னான், டேய் உன்கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம், உன் பிள்ளை பாசம். அந்த பிள்ளைய மட்டும் நீ பரித்தியாகம் பண்ணிட்டியான உலகமே பொழைச்சி போகும். உன் பிள்ளை ஒருத்தன் பேரை நீ வைத்திருக்கக்கூடிய பாசத்தினால இந்த உலகம் சர்வ நாசத்தை அடைய போறோம். வியாசர் சொல்றார், விதுரன் சொன்னான். அந்த துரியோதனன்றதான எண்ணம் வர வரையிலும் திருதராஷ்டிரன் நல்லவன். துரியோதனன்ற எண்ணம் வந்துடுத்து திருதராஷ்டிரன் அப்படி ஒரு தீய ரூபம், அப்படி ஒரு தீய ரூபம் அவன். ஆகையால திருதராஷ்டிரன் சந்தோஷப்படுறான். அப்பா அர்ஜுனன் பயந்துட்டான்டா, நடுநடுங்கி போயிட்டான்டா, அர்ஜுனனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ யுத்தத்தில் நம்ம பின்பாடுவோம். இன்னொன்று கிருஷ்ணன் திருப்பி சொன்னான், கிளைபியம் மாஸ்பகம பார்த்தனை தத்துவ பவந்தியதேன்னு சொன்னான். இப்போ மறுபடியும் அர்ஜுனன் முடியாது, என்னால் முடியாது, நான் பண்ண மாட்டேன், எனக்கு எனக்கு நிச்சயம் பண்ண மாட்டேன் அப்படி சொன்னோடனே ஏவமுக்த்வா ரிஷிகேஷம் குடாகேஷः பரம் தபः ந யோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்டீம் பபூவஹ. உக்த்வா தூஷ்டீம் பபூவஹ. குடாகேஷன் அர்ஜுனன், பரந்தபா அர்ஜுனன். பேசுறது யார்கிட்ட? ரிஷிகேஷன். ரிஷிகேஷன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உள்ளுக்குள்ளே புகுந்து எல்லோரையும் நியமனம் செய்பவன். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. உள்ளுவார் உள்ளத்துக்குள்ளே புகுந்து அவர்கள் உள்ளத்தை நியமனம் செய்யக்கூடியவன் பரமாத்மா. யாருகிட்ட இவன் பிரதிஜை பண்ணான்? ரிஷிகேஷனிடத்தில் இவன் பிரதிஜை பண்ணான், எம்பெருமானிடத்தில் பிரதிஜை பண்ணான். குடாகேஷன் பரந்தபன். 2 பதங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரர் காண்பித்தார். குடாகேஷன் ரொம்ப அழகான பேர். குடாகேஷன்னா கேர்லி ஹேர் அப்படின்ற இல்லையோ, சுரும் குழல் கற்றை உடையவன் ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் குடாகா. எங்கள் ஊரில் சொல்லுவான், இந்த ஊரில் ஒன்றா தெரியும், போடா குடாக்கு அப்படின்வான், போடா சட அப்படின்வான், போடா குடாக்கு அப்படின்வான். எல்லாம் சம்ஸ்கிருதம் வர சுவாமி, உன்னை நாஸ்தி ஆக்கிடுவேன் அப்படின்வான். எல்லாரும் சம்ஸ்கிருதம் பேசுகிறான், ஆனால் எங்கள் ஊரில் எல்லாரும் சம்ஸ்கிருதத்தை வெறுக்கிறான். அவள் பேசுறது மொத்தம் சம்ஸ்கிருதம் தான், ஆனால் வெறுக்கிறது சம்ஸ்கிருதத்தை. போடா குடாக்கு. குடாக்குன்னு தெரியும் இல்லையோ? குடாக்கானா ஆலசியம், சோம்பேறித்தனம் உடையவன், ஆப்சன்ட் மைண்டு. என்ன பண்ணுறோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணினோம், ஒரு ஈடுபாடு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையில் அந்த கான்சன்ட்ரேஷன் டோட்டல் டேமேஜ், அவுட், காலி. தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. டோட்டலாக போயிடுது. டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன், எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம். யானிஷா சர்வபூதாரான்னு ராத்திரி வெள்ளக்காரன் முழிச்சுட்டு இருக்கச்சே இவன் முழிச்சுட்டு இருக்கான். கார்த்தால சூரிய உதயமாச்சுன்னா வெள்ளக்காரன் தூங்குறான், இவன் தூங்குறான். என்ன லோகம், என்ன காலம், என்ன நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம், என்ன காலத்தில் நம்ம உட்காந்துருக்கோம்.
சந்தியாவனம் பண்ணுன்னு சுவாமி சொல்கிறீரு, சந்தியாவனம் பண்ணு சுவாமி சொல்லல. ஐடி கம்பெனியில் ஆற்றுலேயே இருந்தால் கூட 11:30 மணி வரலாம் அந்த உட்காந்து லேப்டாப் போட்டு எழுந்துக்க முடியல. என்ன சுவாமி கர்மானுஷ்டானம் பண்ண முடியும்? என்ன கர்மயோகம் பண்ண முடியும்? அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கலாம், கர்மயோகம் பண்ணுன்றிய, அப்போ நான் காசு பணம் சம்பாதிக்கணுமே, ஏன்னா கர்மயோகம் பண்ணுறதுக்கு காசு பணம் பண்ணணும். ஒரு யாகம் பண்ணோம், ஒரு யஜ்யம் பண்ணோம், ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், அதுக்கு பைசா வேணுமோ இல்லையோ, ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணுமோ இல்லையோ. இப்போ வீடெல்லாம் விட்டுட்டு வாசலை விட்டுட்டு சன்னியாசியாக உட்காந்துக்க போகிறோமா? இல்லை. அப்போ சாப்பாடு நமக்கு யார் போடுவா? நாம் தான் சம்பாதிச்சானோ. கர்மயோகம் பண்ணுறதுக்காக சம்பாதிக்கலாமா? நன்னா சம்பாதிக்கலாம், தப்பே கிடையாது. கர்மயோகம் பண்ணுறதுக்காக சம்பாதிக்கலாம், ஆனால் சம்பாதிப்பதை கர்மயோகமாக நினச்சிடக்கூடாது. இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம்? சம்பாதிப்பதை கர்மயோகமாக வச்சுட்டோம். என்ன சுவாமி பண்ணுறது? உத்தியோகமாச்சே, வேலையாச்சே, அதை விட முடியுமா? அதுக்காகத்தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம், குடும்பத்தை நடத்துகிறோமே. அப்போ என்ன, அனுஷ்டானத்தை விட்டுடணும், உன்னுடைய ட்ரெடிஷனல் வேல்யூவை விட்டுடணும், பணம் வந்தால் போகிறோம். அதை பகவத்கீதை அப்போஸ் பண்ணுறது. மைண்ட் இட். பகவத்கீதை அதை அப்போஸ் பண்ணுறது. பணம் சம்பாதிக்க வேணான்னு கிருஷ்ணன் கீதையில் சொல்லலை. கர்மயோகத்திற்கு என்ன தேவையோ அதை நீ சம்பாதிக்க வேணான்னு ஒரு பொழுது கிருஷ்ணன் சொல்ல. ஆனால் நீ சம்பாதிக்கிறத கர்மயோகம்ன்ற பேரில் வச்சுட்ட பாரு, அதுதான் தப்பு. அது கூடாது, அது பண்ணக்கூடாது. ஆகையால இந்த காரியம் என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கோ. இப்போ குடாகேஷன் அர்ஜுனனுக்கு பேரு. குடாகேஷன்னா சோம்பேறித்தனத்தை வென்றவன், தூக்கத்தை வென்றவன். சோம்பேறித்தனம் எதனால் வருது? எல்லாரும் குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்கான்னா வினயம் பவ்யம் நினைச்சுட்டேடா? இல்லை, இந்த ஃபோனையும் டேப்பையும் பார்த்து பார்த்து கழுத்து எலும்பு வளைஞ்சே போயிடுது. முதுகெலும்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ததீச்சி முதுகெலும்பு கொடுத்ததுடைய காரணம் லோகம் வாழன்றதுக்கோசரம். நாமளும் வாழறதுக்கு லாயக்கு இல்லை, இன்னொருத்தரையே சரியாக வாழ வைக்கிறது இல்லை. புழின்னு புழிஞ்சு ரத்தம் சதை மாமிசம் மொத்தத்தையும் சக்கையாக புழிஞ்சு 40 வயசுக்குள்ள கை காலெலாம் தளர்ந்து போய், ஏற்கனவே மனசு எங்கேயோ தளர்ந்து போயிடுது, கை காலெலாம் தளர்ந்து போய் எதுக்குமே லாயக்கு இல்லாமல் டொக்கு விழுந்து போயிடுது பசங்கள்லாம். தப்பா நினச்சிக்காதீங்க. ஒரு காலத்தில் ஊருக்கு ஊர் கருத்தடை மையங்கள் வச்சுருந்தான். இப்போ ஒவ்வொரு வீதியிலையும் 4 கருத்தரிப்பு மையங்கள் வச்சிருக்கான். ஏன்? எதனால? அந்த பௌருஷம் எங்க போச்சு? மொத்த எனர்ஜியும் எக்ஸாஸ்ட் ஆயிடுது. மொத்த எனர்ஜியும் எக்ஸாஸ்ட் ஆயிடுது. பணம் தேவை சுவாமி வாழ்க்கைக்கு, ஆனால் பணம் தான் எல்லான்றதுக்கோசரம் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கோம். அந்த பணம் நம்ம வாழ்க்கையை சாப்பிட்டு இருக்கு. ஒரு வேடிக்கை சொல்கிறேன், ஒரு வேடிக்கை சொல்கிறேன். 3 கிழவா வயசானவா பார்க்கில் உட்காந்துருந்தான். 3 பேர் கிழவா வயசானவா அந்த பார்க்கில் உட்காந்துட்டுருக்கா. அதில் முதல்ல ஒருத்தர் சொல்கிறார், நான் நிறைய குடிப்பேன், நிறைய சிகரெட் பிடிப்பேன். அப்படியா? உங்கள் வயசு என்ன? என் வயசு 65 ஆச்சு அப்படின்ற மாதிரி, 70 ஆச்சு வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சம் கண்ணெல்லாம் ஒட்டி போய், கண்ணெல்லாம் இடுங்கி போய், உடம்புலாம் சுருங்கி போயிருக்கு. நிறைய குடிப்பார், நிறைய சிகரெட் பிடிப்பார்னா அது 70-75 வயசுக்கு அது தளர்ந்து போச்சு. இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் டொக்கு விழுந்து கிடந்து, நான் குடிப்பேன், சீட்டாடுவேன், 4 பொன் பசங்க பின்னாடி போவேன், அப்புறம் இந்த கஞ்சாலாம் போடுவேன் அப்படின்னு அவர் இவரோட இன்னும் குழவராக இருந்தார். அப்படியா? உங்கள் வயசு என்ன அப்படின்னு. என் வயசு 65 அப்படின்னு. அவரோட ஒரு 10 வயசு குறைச்சால். ஆனால் இவர் இன்னும் டொக்கு விழுந்துட்டார், ஏன்னா கூட 2-3 வஸ்து சேர்த்துருக்காரு இல்லையோ. இன்னொருத்தர் சொல், நான் குடிப்பியா? குடிக்க மாட்டேன். சிகரெட் பிடிப்பியா? சிகரெட் பிடிக்க மாட்டேன். யாராவது பொண்ணுங்க சகவாசம் உண்டா? அதெல்லாம் கிடையாது. கஞ்சா இந்த மாதிரி போத வஸ்துக்கள்லாம் கிடையாது. அப்புறம் என்ன? அப்படியா? ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் வயசு என்ன? 40. அப்புறம் ஏன் இவ்வளோ கழவன் ஆகிட்டேன்? ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், 15 வருஷம் சர்வீஸ் எனக்கு. உண்மை. இன்னைக்கு உலகத்தினுடையதான பாவம் அப்படித்தான் இருக்கு, உலகத்தினுடைய காலம் அப்படித்தான் இருக்கு. தயவு செய்து நான் சொல்லக்கூடியதை தப்பா நினைச்சுக்காதீங்க. இது சிரிச்சுட்டு போறதுக்கோசரம் சொல்லக்கூடிய வேடிக்கை இல்லை, நிஜம் சுடும்.
அப்படித்தான் ஆயின்றிருக்கு நம்முடைய சந்ததிகள். நம்ம சந்ததிகள் சீரழிஞ்சுட்டு இருக்கா. கர்மாவை விட்டுட்டோம், கர்ம பரித்தியாகம் பண்ணிட்டோம். குடாகேஷனா இருக்க வேண்டிய நாமெல்லாம் குடாக்கா மாறிட்டோம். எதுக்கெடுத்தாலும் ஃப்ரஸ்ட்ரேஷன், எதுக்கெடுத்தாலும் 100% சக்ஸஸ் லைஃப்பில் எதிர்பார்க்க முடியாது சுவாமி. யாருக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து மனசு உடஞ்சி போயிடுறா எல்லாரும். அதிலிருந்து மீண்டு எழுந்துக்கவே முடியல. அவளால் தன்னுடைய மனசை வலிமைப்படுத்திக்கவே முடியல. ஆத்ம ஞானிக்கு எத்தகையதொரு சோகம் வந்தாலும் அந்த சோகத்தை தாங்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை அவனுக்கு எப்படி உண்டாகுன்றதை கீதையில் பரமாத்மா சொல்றான். ஒரு லெவல் மேலே போய் பெருமாள் சொல்றான், அவனுக்கு புத்திர மரணாதிகள் முதலான சோகங்கள் ஏற்பட்டா கூட அவன் கலங்க மாட்டான். ஏன்னா அவன் ஆத்மன்யேவ ஆத்மனா தொட்டா, தன் ஆத்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்றார். மன உறுதி. அர்ஜுனன் சோம்பலற்றவன். பரந்தபா, கோழையாய் பயந்துன்னு வரல. துரியோதனை போல யுத்தம் பண்றதுக்கு பயந்துன்னு ஓடி வரல. பரந்தபா, சத்ருக்களை பரிதவிக்கும் வல்லமை பெற்றவன் அர்ஜுனன். அப்படி சத்ருக்களை பரிதவிக்கும் வல்லமை பெற்றவனான அர்ஜுனன் தற்பொழுது ரிஷிகேசனான பெருமாள்கிட்ட பார்த்து, நான் யுத்தம் பண்ண மாட்டேன். நயோத்சைதி கோவிந்தம் உக்த்வாஹா தூஷ்டிம் பபூவஹ. கோவிந்தம், கோடுதல சப்தத்திற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. காம்பிந்த தீதி கோவிந்தா. கோனா சூரிய கிரணத்துக்கு பேரு, கோனா பூமிக்கு பேரு, கோனா பசுமாட்டுக்கு பேரு, கோனா வாக்குக்கு பேரு. பேச வேண்டாம் நினைச்சவனை பேச வைப்பான் பெருமான். பேசணும்னு நினைச்சவனை பேச விட்டாமல் தடுப்பவன். கோவிந்தன் கிட்ட போய் பேச முடியுமா? ஐயா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவனை தியானம் பண்ணு. என்ன பண்ணணும்? கோ வின் டன், கோவிந்தன் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். எந்த ஒரு காரியத்தை நீ பண்ணணும்னா கோ வின் டன், கோவிந்தன். First of its kind, Ramanuja Sampradaya based Bhagavad Gita books in Sanskrita, Kannada and Tamil with only Moola Shlokams. Differences in the shloka text are also given by researching into more than 15 commentaries by various Acharya Purushas. Villai Vidutha Vijayan, an extensive Tamil commentary on first adhyayam of Bhagavad Gita in Tamil by Dr. Sri A.P.N. Swami. All these books, along with 60 plus books written by Dr. Sri A.P.N. Swami in Tamil, Kannada and English, are available for free download on apnswami.wordpress.com. கூடாரை வெல்பவன் கூடியருக்கு தோற்பவன். கூடார் வியாக்கியானம் பண்ணார். கூடார் அர கூடர் வியாக்கியானம் பண்ணார். கூடர் அர்த்தம் இந்திரியங்கள். இந்திரியங்களை நியமிப்பவன், இந்திரியங்களை வெல்பவன். ரிஷிகேஷன் இஸ் ஈக்வல் டு கோவிந்தன். இது சஞ்சயனுக்கு தெரியும். ஏன்னா சஞ்சயனுக்கு முழுக்க முழுக்க வியாசருடைய அனுகிரகம். வியாசப்பிரசாரா வக்ஷாமி. திருதராஷ்டிரா, எப்பேற்பட்ட பாக்கியம்டா. வியாசர் திருதராஷ்டிரனுக்கு கண்டு கொடுக்குறேன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். அது மகாபாரத யுத்தம் நடக்க போகிறது. வியாசரை கூப்பிட்டான் திருதராஷ்டிரன். சுவாமி, யார் ஜெயிப்பான்னு கேள்வி கேட்டான். வியாசர் சிரிச்சார். நான் பைத்தியகாரத்தனம், யுத்தமே இன்னும் ஆரம்பிக்கல. உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ முடிப்பேர்னு கேட்டால் யாருக்காவது கோவம் வருமா வராதா? உபன்யாசம் ஆரம்பிக்கிற சுவாமி அப்போதான், சுவாமி எப்போ முடிப்பீர்? எப்படி இருக்கும்? பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு டிரைவர்கிட்ட எப்படாப்பா ஊருக்கு போய் சேருவேன்னு சொல்லுங்க. கழுத்தாமட்டை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவோம். சில கேள்விகள் சில பேர்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த மாதிரி வியாசர்கிட்ட போய் எப்போ யுத்தம் முடியும்னு வியாசர் சிரிச்சு, சரி நான் எப்படி கேட்கட்டா என்ன, யாருக்கு வெற்றி, யாருக்கு வெற்றின்னு. ஆஹா சரி, எத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா, எங்க கிருஷ்ணனோ அங்கே ஜெயம். வியாசர் சொன்னார், எங்க கிருஷ்ணனோ அங்கே ஜெயமா? ஆமாம், கிருஷ்ணன் எங்கே இருப்பான்? எதோ தர்மஸ்ததோ ஜெயா, எத கிருஷ்ணஸ்ததோ தர்மா. எங்கு தர்மமோ அங்கே கிருஷ்ணன் இருப்பான், எங்கு கிருஷ்ணன் இருப்பானோ அங்கே வெற்றி. இதை எதிர்பார்க்கலையே திருதராஷ்டிரன். உன் பிள்ளை ஜெயிச்சிருவான் அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். வியாசர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது பலிக்கணும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். வியாசர் அப்படி சொல்லலை. அப்படியா சொல்றேன்? ஆமாம்,
எனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு நம்பிக்கை வரணும், நான் என்ன பண்ணணும்? நீ நம்பணுன்ற அவசியம் இல்லையே. யுத்தத்துடைய ரிசல்ட் எப்படியும் வரப்போகிறது, பார்க்க தானே போகிற, அப்போ பார்த்துக்கலாம் பெருமாள் சொல்லிட்டார். அவன் வியாசர் சொன்னார். திருதராஷ்டிரன் கேட்டான், இது ஏதாவது வழி இருக்காங்க? உனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாக எடுத்து வியாசருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், அட்லீஸ்ட் இப்போயாவது இவனுக்கு தெரிந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்ற ஞானத்தினால, ஒரு ஆசையினால, சரி உனக்கு நான் கண்ணு கொடுக்கட்டா? அந்தன் சர்வாத்மனா அந்தாக சுவாமி ராமானுஜர் பாஷ்யம் பண்ணார். எல்லா விதத்திலும் குருடு, உள்கண் வெளிக்கண் ரெண்டுமே குருடு அவனுக்கு. உனக்கு நான் கண்ணு கொடுக்கட்டா? வேண்டாம் சுவாமி. இல்லைடா, நான் உனக்கு கண்ணு தரேன், திவ்ய சக்ஷுஸ் தரேன். போர்க்களத்தில் குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்கிறதுன்றது உக்காந்த இடத்துல நீ லைவாக பார்க்கலாம். க்ளீனாக உனக்கு அது தெரியும். அப்படியே விஷுவலைஸ் பண்ணணும். நீ எந்த சைடு கேமராவை திருப்பினாலும் உனக்கு அந்த சைடில் நடக்கிற யுத்தம் உனக்கு கிளியராக தெரியும். பார்க்கறியா? வாண்டா சுவாமி. பரவாயில்லடா திருதராஷ்டிரா, வாண்டா சுவாமி. ஏண்டா வானான்ற? என் பிள்ளைகள் அத்தனை பேர் செத்து போகிறத பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படல. அப்போ திருதராஷ்டிரனுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்குல்ல? தம் பிள்ளைகள் அத்தனை பேர் செத்து போகிறத பார்க்கறதுக்கு ஆசைப்படலேன்னு திருதராஷ்டிரன் சொல்றான்னா, அந்த திருதராஷ்டிரனுக்கு போரின் முடிவு என்னன்னு தெரியும்ல? அதான் திருதராஷ்டிர புத்தி. சரி, அப்படிதான் வானான்ட்ட வியாசர். நான் தெரிஞ்சுக்கணுமா? அங்கே சஞ்சயன் இருந்தான், வியாசருடைய சிஷ்யன், திருதராஷ்டிரனுக்கு அத்தியந்த சகா. அப்படி ஒரு இன்டிமசி அவன் ரெண்டு பேருக்குள்ள. திருதராஷ்டிரனை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாதவன் சஞ்சயன். இன்னொன்று, டிரைவருக்கு தான் எஜமானனுடைய சீக்கிரட்லாம் தெரியும். இன்னைக்கு காரை எங்கே ஓட்டின்னு போனோம், எங்கே போனோம், எங்கே வந்தோம், யார் வீட்டுக்கு போனோம்னு டிரைவருக்கு தான் தெரியும் இல்லையா? அது போல இருக்கிறவன் சஞ்சயன். சஞ்சயனுக்கு கண்ணு கொடுக்குறேன் வியாசர். கரெக்ட், நீங்கள் சஞ்சயனுக்கு கண்ணு கொடுத்துருக்கோம். திவ்யம் ததாமி தே சக்ஷு, திவ்ய கண்ணு உனக்கு கொடுக்குறேன். போர்க்களத்தில் நடக்கிறது அத்தனையும் தெரியட்டும் சஞ்சயனுக்கு. சஞ்சயன் பக்கத்தில் உட்காந்து கமெண்ட்ரி. த ஃபர்ஸ்ட் பிபிசி யாருன்னா சஞ்சயன் தான். அவன் தான் கமெண்ட்ரி கொடுத்துருக்கான். அவன் பார்த்துட்டே இருக்கான். வியாசர் கண்ணு கொடுத்துருக்கார். இது உண்டா சுவாமினர்? இப்போல்லாம் அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்குமெண்டட் ரியாலிட்டின்னு கண்ணுக்குள்ளே ஒன்று மாட்டினோன்னு சொன்னால் அப்படியே ரியாலிட்டியை பார்க்குறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஏன், நாமளே அதில் இன்வால்வ் ஆகிடுறோம். பார்க்குறோம் இல்லை? இதுதான் திவ்ய சக்ஷுஸ் வியாசரவனுக்கு கொடுத்தது. அதை பெற்றான், சொல்லிகிட்டே வரான், அந்த கதைகளை சொல்லிகிட்டே வரான். அவனுக்கு ஒரே ஆனந்தம். பீஷ்மத்ரோணாதிகள் கூட இந்த உபன்யாசத்தை கேட்கல. கிருஷ்ணார்ஜுன சம்பாரம் பீஷ்மத்ரோணாதிகள் காதல வேளல. சஞ்சயனுக்கு கண்ணாலயம் பார்த்திருக்கான். பிரத்யட்சமாக அங்க பேசின பேச்சு அவன் காதலியில் விழுந்திருக்கு. ஆகையால திருதராஷ்டிரனை பார்த்து சொன்னான், ஏவமுக்வா ரிஷிகேஷம் குடாகேஷ பரந்தபஹ நயோத்ஸ்யதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்டீம் பபூவஹ. ஏவமுக்வா, இப்படி சொன்னவன் ரிஷிகேஷம், ரிஷிகேஷனான இந்திரிய நியந்தாவான பெருமாளை பார்த்து, குடாகேஷன் பரந்து பரந்தபஹா பராந்தபதீதி பரந்தபஹா, ஒருவனாயிருந்தே க்ஷத்ரியர்கள் அனைவரையும் வெல்லும் வலிமை பெற்ற தனஞ்சயன். சும்மா இல்லை சுவாமி, வெறுமை இல்லை. அப்பேற்பட்டவன் நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன் என்று பேசாமல் உட்கார்ந்துட்டான். அப்படின்னு உடனே கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்க போற. ஸ்ரீ பகவான் உவாச்சேன்னு பார்த்தேன். இப்போ இந்த 2வது அத்தியாயத்துடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நாம் பார்க்கலாம். இந்த 2வது அத்தியாயத்துடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இந்த 2வது அத்தியாயத்தில் ஸ்லோகங்கள் விபாகங்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.